இன்னைக்கு ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கேப்சிகம் வச்சு ஒரு கேப்சிகம் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து சிங்கிள் ரைஸ் மாதிரி தான் இருக்கும், வெரைட்டி ரைஸ் மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க நம்ம இன்னைக்கு இந்த சிம்பிளான கேப்சிகம் ரைஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம குக் வித் சுஜியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் வெரைட்டியான ரெசிபிஸ் உங்களை டக்குன்னு ரீச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம கேப்சிகம் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம ஒரு வாணலி வச்சுருக்கோம். இல்லை முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், கடலை பருப்பு சேர்த்திடலாம். இப்போ இந்த கடுகு ஜீரகம்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு ஜீரகம்லாம் நல்லா பொரிஞ்சதும் பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் சாப் பண்ணதை சேர்த்திடலாம். ஒரு 3 பூண்டு அளவுக்கு எடுத்து நல்லா ஃபைன் சாப் பண்ணியிருக்கோம். இந்த பூண்டோட பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கி கொடுத்துக்கலாங்க. ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா நல்லா சிம்மில் தான் வச்சுருக்கோம். இப்போ பூண்டோட பச்சை மணம் போயிடுச்சு. இப்போ நீல வாக்கில் அரிஞ்ச பெரிய வெங்காயம் 1 சேர்த்திடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்திடுறேன் நான். நமக்கு வெங்காயம் சாஃப்ட் ஆகி நிறம் மாறினா போதும். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாவை சேர்த்திடலாங்க. பச்சை மிளகாய் எண்ணெயில் வதக்கும் போது நமக்கு காரம் நல்லா எண்ணெயில் இறங்கி கொடுக்கும். வெங்காயமும் பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் வேர்க்கடலையை போட்டுக்கலாம். தாளிக்கும் போது பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையே பிடுங்கி சாப்பிட்ருவாங்க, அதனால ஒழிச்சு வச்சு கடைசியாக சேர்க்குறேன். அதுவும் இல்லாமல் அது வறுத்த வேர்க்கடலை, அதனால எண்ணெயில் போடணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் எந்த ஸ்டேஜில் வேணாலும் சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயம் சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம்மை சேர்த்திடலாங்க. இந்த கேப்சிகம் எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டும். கேப்சிகம் பொதுவாக பார்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரமாகவே சாஃப்ட் ஆகிடும், குக் ஆகிடும். அதிக நேரம் குக் பண்ண தேவையில்லை. ரொம்ப ஓவராக குக் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் லைட் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தக்காளி பேஸ்ட் சேர்க்குறேன். அப்படி இல்லாட்டி தக்காளி பழம் கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்திக்கலாங்க. நம்ம பேஸ்ட் இருக்கிறதுனால நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்திருக்கேன். நீங்கள் தக்காளி பழம் சேர்க்குறதா இருந்தால் மீடியம் சைஸ் தக்காளி 1 சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் மிளகாய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு சாதம் சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல், நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல். அடுத்ததாக கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்திடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மட்டும் விட்டுறலாங்க. ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது போல் லிட் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், அந்த கேப்சிகம் குக் ஆகுறதுக்காக. இப்போ 2 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கேப்சிகம் நல்லா குக் ஆகிருக்கு. நம்ம மசாலாலாம் பச்சை மணம் நல்லா போயிடுச்சு. இங்கே நம்ம சாதம் பார்த்தீங்கன்னா வடிச்சு வச்சிருக்கோம். கொஞ்சம் விதையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப குழைவா இல்லாம. இப்போ நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்தி இருக்கோம், பத்தாட்டி இப்போ கூட சேர்த்தி கலந்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த கேப்சிகம் ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுக்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். குயிக்காக செஞ்சிடலாம், டேஸ்டியாகவும் இருக்கும். இதில் கூட நீங்கள் பச்சை பட்டாணி எல்லாம் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்திக்கோங்க, இன்னும் கூட நல்லாவே இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இதில் நீங்கள் கொஞ்சம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸு, சீஸி ஃப்ளேவர் எல்லாம் சேர்க்குறதா இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சிம்பிளான கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது கடைசியாக குருமிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்திடலாம். ஏன்னா எனக்கு காரம் பத்தலை, அதனால கடைசியாக குருமிளகுத்தூள் சேர்த்திருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான டிஃப்ரெண்டான கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம செய்த இந்த கேப்சிகம் ரைஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குக் வித் சுஜியை சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் இந்த கேப்சிகம் ரைஸ் வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.